கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய பாடுகளையும் அவருடைய வாழ்வையும் ஆழமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த தவக்கால நாட்களிலும் எமக்கு தரப்பட்டிருக்கிற இன்றைய சிந்தனையானது இறையாட்சி எதிர்நோக்குடன் பயணம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். அதற்கு அவர் மறுமொழியாக, இவர்கள் பேசாதிருந்தால் கற்களே கத்தும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின் மூலம் எம் உள்ளங்களிலும் மனங்களிலும் உண்மையான மாற்றங்களை எதிர்பார்க்கின்றார். அதாவது 40ஆம் வசனத்துக்கு முன்பதாக வருகின்ற வசனங்களிலே இயேசுவின் வல்ல செயல்களை கண்ட சீடர்கள் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழ்ந்தனர் என கூறப்படுகின்றது. இயேசுவே உண்மையான மெசியா என்றும் அவரே உண்மையான ராஜா என்றும் சீடர்களும் மக்களும் அறிந்திருந்தார்கள். இந்த காலகட்டத்திலே நாம் இயேசுவானவர் எமக்காக இரத்தம் சிந்தி மரித்தார் என்றோ, தன்னுடைய வாழ்க்கையை எமக்காக ஈந்தார் என்றோ உண்மையான மனதோடு நாம் சிந்திக்கிறோமா? எமது சுயநல தேவைகளுக்காக செயற்படுகிறோமா? அல்லது இயேசுவின் 2ஆம் வருகையின் நியாய தீர்ப்பின் நாளை எதிர்நோக்கி செயற்படுகிறோமா என எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவ்வாறு நாம் செயற்படவில்லை என்றால் உயிரற்ற அனைத்தும் உயிருள்ளதாக மாறி கடவுளை போற்றும் என்பதே உண்மை. இந்த மனம் திரும்புதலின் காலத்திலும் எதையாவது பெற வேண்டும் என்ற நோக்குடன் கடவுளை துதிக்கிறோமா? அல்லது அவரின் நியாய தீர்ப்பின் நாளை எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த உண்மையான இறையாட்சியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் தாமே இந்த திருவசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பாராக.